வெல்கம் டு நவீஸ் காஃபி கிளப். இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் உங்களோட பேச போகிறேன்னு பார்க்குறீங்களா? another big crisis, another big made in China crisis. Yes, the supply chain problem. China, the biggest world's factory, has stopped working என்ற நியூஸ் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கே. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? வாட் காஸ் சைனா ஃபேக்ட்ரி டு ஸ்டாப் ஒர்க்கிங்? திருப்பி கோவிடா, இல்லை ஏதாவது லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்களா, இல்லை திருப்பி ஏதாவது புது வைரஸ் வந்திருக்கான்னு பயப்படுறீங்களா? இன்னைக்கு I'm going to share you another big crisis of the world. Yes, the supply chain crisis because of one nation, China. சரி, நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக ஷாப்பிங் போனீங்க? நீங்கள் வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட் வாஸ் இட் மென்ஷன் அவுட் ஆஃப் ஸ்டாக் இன் த ஐல்? இப்போது நவராத்திரி, தீபாவளிக்கு நீங்கள் ஏதாவது புது ஃபோன், லேப்டாப், எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணிங்களா? இல்லை ஆர்டர் பண்ண ஏதாவது பொருள் டைம்க்கு டெலிவர் ஆகலையா? இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஏன் சைனாவை சப்ளை செயின் கிரைசிஸ்க்கு காரணம்னு சொல்கிறாங்கன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னும் ஒரு மாதத்தில் யூஎஸ் கல்ச்சரில் ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் வந்துட்டுருக்கு, தேங்க்ஸ் கிவிங். இந்த ஃபெஸ்டிவல் நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுற தீபாவளி மாதிரி எப்படி நம்ம ஊரில் எல்லா ரிலேஷன்ஸ் சொந்தங்கள் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி யூஎஸில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங். இந்த வருஷம் வரலாறில் இல்லாதபடி யூஎஸோட டர்க்கி சேல், கிறிஸ்மஸ் ட்ரீ சேலில் ஒரு பெரிய ஷார்ட்டேஜ். அதோட Canada is running out of timber to build even their houses னு ஒரு ஹேஷ்டேகே போயிட்டுருக்கு. ரஷ்யாவில் they are running out of octopus. யூகேல கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் பற்றாக்குறை. கார் மேக்கர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் சிப்ஸ். கார் மேக்கர்ஸால் சிப் இல்லாமல் கரெக்டான டைமுக்கு காரை டெலிவர் பண்ண முடியாது. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் டாய் ஷார்ட்டேஜ், ப்ளே ஸ்டேஷன் ஷார்ட்டேஜ்னு ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பெரிய கேள்வி இல்லையா? எப்படி இந்த சப்ளை செயின் கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போட்டு உங்களை 2020 கூட்டிகிட்டு போகிறேன். ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சைனாவில் வுஹான் வைரஸ் ஸ்டார்ட் ஆன டைமில் வைரஸ் சைனா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஃபேக்ட்ரிஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டது, லாக்டவுன்ஸ் அனௌன்ஸ்ட் எவ்ரிவேர், ஒர்க்கர்ஸ் வீட்லேயே இருக்க நேரிடுது. இன்ஃபேக்ட் இந்த வுஹான் வைரஸ் ஸ்டார்ட் ஆன 1.5 மாதத்தில் த ஃபேமஸ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெடிக்டட் அ மேஹம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது countries or companies who are dependent on China are going to land in a big crisis னு சொல்லப்பட்டது. ஆனால் இதை யாரும் அப்போ நம்பலை. Do you know China produces 28% of the world's good? Yes, you heard it right, 28%. கிட்டத்தட்ட சைனா எக்ஸ்போர்ட்ஸ் நியர்லி $2.6 trillion மதிப்புள்ள குட்ஸ் குளோபலி அக்ராஸ் த வேர்ல்ட் எவ்ரி இயர்னு சொல்லப்படுது. லெட் இட் பி நீங்கள் வாங்குகிற ஒரு சின்ன 5 ரூபாய் பிளாஸ்டிக் டாயாக இருக்கட்டும், இல்லை செல்ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், கார், எது வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக இதில் சைனாவோட கை இல்லாமல் இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், வீட்டில் நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் கண்டிப்பாக அதில் மேட் இன் சைனாங்கிற லேபிள் இருக்கும் இல்லையா? இதுக்கான காரணம் வெரி சிம்பிள். சைனா ஹேஸ் அ சீப் லேபர் அண்ட் லோ டாக்ஸஸ்னு சொல்லப்படுது. இந்த காரணத்தினால மெனி உலக நாடுகள் தே ப்ரிஃபர்ட் அவங்களோட ஃபேக்ட்ரிஸை சைனாவில் செட்டப் பண்ணணும்னு அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை. அதனால சைனா இஸ் கன்சிடர்ட் டு பி த வேர்ல்ட்ஸ் ஃபேக்ட்ரி. ஆனால் இந்த ஸ்டோரி எல்லாமே 2020 வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. அன்டில் த மேஜர் வில்லன் கொரோனா வைரஸ் ஹெட் சைனா. கொரோனா வந்ததுக்கப்புறம் நமக்கே தெரியும் என்ன ஆச்சுன்னு. சைனா லாக்டவுனில் போன காரணத்தினால ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆச்சு. ஸோ சைனாவால் கூட்ஸை தயாரிக்க முடியல. ஸோ ஆப்வியஸாக கரெக்டாக எந்த பொருளும் கரெக்டான இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு போய் சேர முடியல. இந்த என்டையர் சைக்கிளுக்கு பேர் தான் சப்ளை செயின். ஸோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி 2020 ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்த சப்ளை செயின் கிரைசிஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கலங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்ஃபேக்ட் ஃபேமஸ் ஆட்டோமொபைல் கம்பெனியான ஃபியட் கிரைஸ்லர் February 2020 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் டெம்பரரியாக எங்களோட சர்பியா யூனிட் மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு சைனாலேருந்து கிடைக்கிற பார்ட்ஸில் ஷார்ட்டேஜ் ஆகிருக்குன்னு. இது கிரைஸ்லர் மட்டும் இல்லை, இதே மாதிரி ஹியூண்டாய், டொயோட்டா, நிறைய விதமான கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் அவங்களோட ஃபேக்ட்ரிஸை தற்காலிகமாக நிறுத்தி வச்சாங்க. ஸோ இந்த சைக்கிளுக்கு பேர் தான் குளோபல் சப்ளை செயின் கிரைசிஸ். இந்த ப்ராப்ளம் கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் மட்டும்தான் நடக்கிறதுன்னு நீங்கள் நினச்சா அது தப்பு. பிகாஸ் இட் அக்ராஸ் எவ்ரி திங் வி கன்சியூம் டே டு டேன்னு சொல்லப்படுது. வாங்க எப்படின்னு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல சப்ளை செயின் கிரைசிஸை புரிஞ்சுக்கணுன்னா யூ ஷுட் நோ வாட் இஸ் அ சப்ளை செயின். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர, இப்போ ஒரு ஃபோனே எடுத்துக்கோங்க. அந்த ஃபோனை ஃபேக்ட்ரியில் தயாரித்து அந்த இடத்துலேருந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீட்டெய்லர் அந்த கடைக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்னா இட் நீட்ஸ் அ நெட்வொர்க். அதுக்கு பேர் தான் சப்ளை செயின். ஆமாம், எத்தனை பேருக்கு தெரியும் உங்களோட ஆப்பிள் ஃபோன் இஸ் அ மேட் இன் சைனா ப்ராடக்ட்னு? ஆப்பிள் ப்ராடக்ட் கான்செப்டை வேணும்னா யூஎஸ் கலிஃபோர்னியாவில் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஆப்பிள் ஃபோனை அசம்பிள் பண்ணது சைனாவில். இன்ஃபேக்ட்
சைனாவில் மட்டுமேனு சொல்கிறதுக்கு பதிலாக an apt word would be 43 countriesலன்னு சொல்லணும். ஏன்னா the parts that China assembles is from 43 countries around the world. உங்களுக்கு தெரியுமா? Chips come from Taiwan, Graham comes from South Korea. ஏன் உங்கள் அழகான ஐஃபோன் பாக்ஸ் comes from Czech Republic. இன்ஃபேக்ட் இந்த என்டையர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை ஆப்பிள் கம்பெனி டசன்ட் ஈவன் ஓவர்சீன்னு சொல்கிறாங்க. அதாவது கண்காணிக்கிறது இல்லைன்னு சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் ஆப்பிள் இதை ஓவர்சீ பண்ண கண்காணிக்கிறதுக்கு ஃபாக்ஸ்கான் அப்படின்னு இன்னொரு கம்பெனி கிட்ட இதை ஒப்படைச்சிருக்காங்க, அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ஷார்ட், சிம்பிளாக சப்ளை செயினை சொல்லணும்னா ஒரு பொருளை ஃபேக்ட்ரியிலேருந்து உங்கள் கைக்கு வந்து சேர்க்கணுன்னா இட் இன்வால்வ்ஸ் மல்டிபிள் பிளேயர்ஸ். லைக் பல நாடுகளாக இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ், ஆயிரக்கணக்கான ஃபேக்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகிருக்கலாம், நிறையா விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேர்ந்து உங்கள் கடைக்கு வந்து சேரும். இந்த வழிபாதையில் ஒரு சின்ன டிலே நடந்தால் என்ன ஆகும் தெரியுமா? யுவர் சப்ளை செயின் பாத் கேன் கோ ஆஃப் பை ஃபியூ டேஸ், ஏன் ஃபியூ மந்த்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி இப்போது சிப் தயாரிக்கிற தாய்வானில் ஒரு கோல் எனர்ஜி கிரைசிஸ்னால ஃபேக்ட்ரியை ஷட் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கிரஹாம் தயாரிக்கிற சவுத் கொரியாவில் ட்ரக் டிரைவர் டி நாட் ரிட்டர்ன் டு ஒர்க் பிகாஸ் ஆஃப் குவாரண்டைன். செக் ரிப்பப்ளிக்கில் உங்கள் ஐஃபோன் பாக்ஸஸ் தயாரிக்கிற யூனிட்டில் ஒரு கோவிட் அவுட் பிரேக் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்படி பல இடத்துலையும் பலவிதமான ஸ்டாப்பேஜ் வில் காஸ் அ பிக் கிரைசிஸ் டு த சப்ளை செயின். சிம்பிள், இட்ஸ் த சேம் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட். நம்ம ஸ்கூலில் படித்த அதே கான்செப்ட் தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை. The whole supply chain இதனால கொலாப்ஸ் ஆகிடும். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட், தி சப்ளை செயின் கொலாப்சஸ். இதுதான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஏர்லி 2020 ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இப்போ புரிஞ்சுதா ஏன் 2021 இப்போது நம்ம சப்ளை செயின் கிரைசிஸ் போயிட்டுருக்குன்னு? இதோட மக்களோட ஷாப்பிங் ஃப்ரென்சி இஸ் another ரீசன்னு பார்க்கப்படுது. ஏன்னா லாக்டவுன்ஸ் போட்ட காலத்தில் பீப்புள் ஸ்டார்டட் ஸ்டேயிங் இன்டோர்ஸ். ஸோ யூசேஜ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், ப்ளே ஸ்டேஷன் அப்படிங்கிற லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஆப்வியஸாக உங்கள் லேப்டாப்போ இல்லை ப்ளே ஸ்டேஷனோ சிப் இல்லாமல் இயங்காது இல்லையா? இந்த சப்ளை செயின் கிரைசிஸ்க்கு இன்னொரு மேஜர் காரணமாக பார்க்கப்படுது சீ ரூட் கொலாப்ஸ். ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 90% ஆஃப் த குளோபல் ட்ரேட் சீ ரூட்டில் தான் இயங்குறதுன்னு சொல்கிறாங்க. மக்கள் வீட்லேயே இருந்த காரணத்தினால ஆப்வியஸ்லி த டிமாண்ட் இன்க்ரீஸ்ட், லீடிங் டு மோர் ஷிப்பிங் காஸ்ட். டு யூனோ இந்த 1 இயரில் ஷிப்பிங் காஸ்ட் கிட்டத்தட்ட 85.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு? எஸ், யூ ஹர்ட் இட் ரைட், இட்ஸ் 85.5%. இந்த 85% இன்க்ரீஸை எங்கே டேலி பண்ணுவாங்க உங்கள் ரீட்டெய்லர்னு திங்க் பண்ணி பார்த்தீங்களா? ஆப்வியஸ்லி உங்கள் பொருளோட ப்ரைஸில் மட்டுமே இல்லையா? சிம்பிளாக ₹100 நீங்கள் வாங்கின ஒரு பொம்மையோட காஸ்ட் இந்த வருஷம் ₹185 மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் ப்ரைஸ் மட்டுமே கிடையாது, உங்களோட டெலிவரி டைம் ஃபார் த ப்ராடக்ட். ஏன்னா ஆவரேஜ் ஷாப்பிங் டைம் ஃபார் டோர் டு டோர் கார்கோ ஹேஸ் கான் அப் பை 70 டேஸ்னு இன்னொரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட். இது எல்லாத்தோட பல $1 பில்லியன் மதிப்புள்ள கூட்ஸ் இப்போது எல்லா விதமான சீபோர்ட்ஸ்லேயும் தங்கிட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? இங்கே தான் அந்த சப்ளை செயின் கிரைசிஸ் கண்டினியூ ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கூட்ஸ் இறக்கி வைக்க லேபர்ஸ் இல்லைன்னா சாமான் திருப்பி போட்லேயே தங்கும். சாமானை ஏற்றி வைக்கிறதுக்கு திருப்பி காட்டன் பாக்ஸஸ் கிடையாது. சிம்பிள், காட்டன் பாக்ஸஸ் தயாரிக்க சைனாக்கு தான் திருப்பி போகணும். சைனாவோட ஃபேக்ட்ரிஸ் இப்போ இயங்கலை. ஏன் இயங்கலை? பிகாஸ் ஆஃப் கோல் ஷார்ட்டேஜ் இல்லாத காரணத்தினால பவர் பிளான்ஸ் கேனாட் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ புரிஞ்சதா இந்த சப்ளை செயின் கிரைசிஸ் எங்கே லீட் ஆகிட்டு இருக்குன்னு? China factories can promote cheap labor or even less taxes for the supply chain. But the companies across the globe rely on another important factor. என்ன? Guess பண்ணிட்டீங்களா? Yes, it's the reliability. Do you think China மட்டும்தான் இந்த supply chain crisisக்கு காரணமா? Definitely not. It's due to countries across the world ன்னு சொல்லப்படுது. It is due to the lack of prediction, lack of preparedness by the countries. We do not invest in alternatives other than China. இல்லையா? 19 வருஷத்துக்கு முன்னாடி சார்ஸ் எபிடமிக் வந்தபோது சைனா வாஸ் ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங் 4% டு த குளோபல் ஜிடிபி. ஆனால் இப்போ 2020 தே இன்க்ரீஸ் டு 16%. சைனாவோட இந்த அபரிவித வளர்ச்சிக்கு யார் காரணம்? டெஃபினெட்லி த குளோபல் கண்ட்ரீஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். ஏன்னா we started outsourcing to China for cheap labor இல்லையா? அதனால தான் இப்போ we are paying the price for it. இந்த ஆடியோவில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் சப்ளை செயின் கிரைசிஸோட மெயின் வில்லன் சைனாவாக இருந்தாலும் டோன்ட் ஃபர்கெட் அதர் கண்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா we did not act heroically இல்லையா? ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் எனி கண்ட்ரி இஸ் டெஃபினெட்லி அ பேட் ஐடியா. இந்த சப்ளை செயின் கிரைசிஸ் டெஃபினட்டாக ஹஸ் taught us it is time to reevaluate and rethink on global partnership. It is time to rethink for your new alliance strategies னு மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் இஃப் த வேர்ல்ட் இஸ் ஸ்ட்ரக் வித் அ நியூ வைரஸ் லெட் இந்தியா எய்ம் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ்னு சொல்ல வந்தேன். அவ்வளோதான்.
என்னோட ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி ஃபார் எவர். ஹேவ் a nice day. Bye bye.